Okay. Shall we start the class? Visible இருக்கா? Students, is it visible? Visible இருக்காப்பா? Yes, sir. Okay. Okay, okay, ma. Mute போட்டுக்குங்க. All of you put your mic in mute. Today we can start the new unit. That is second unit. Second unit is the topic is flood play. Second unit topic is solar energy collection. Okay. In the second unit, topic is solar energy collection. In that one, we are going to see the this is our topic. Today we are going to see what is flood plate collectors. What is flood plate collectors? You see here in this unit, in this solar energy collection. Before going into this subject, we have to know what is the difference between panel as well as collector. Okay. You see here, first three unit consist of solar energy. Mother moon into it consists of solar energy, and then remaining two unit consist of other energy. சரிங்களா? அப்போ மொதல் மூணு யூனிட் வந்து we are going to study about the solar. First மூணு யூனிட். First unit we have studied the basic things and all. In the second unit we are going to see the collector, solar energy collection, how we are collecting the solar energy, and after collecting the solar energy, what we are doing that energy. Like that we are going to see in the second unit. Okay. In this one, before getting into the this second unit, first we have to know what is the difference between solar panel and solar collector. Okay, ரெண்டுக்குள்ள difference வந்து first we have to know. You see here, first we can see what is a solar panel. A solar panel is composed of a package of photovoltaic cells. Okay, you see here, a solar panel is composed of a package of photovoltaic cells. That means you see here, first what is photovoltaic cell? Solar panel என்னது? It is a composed of photovoltaic cell. Okay, அப்போ photovoltaic cell என்னது? Photovoltaic cell, also known as a solar cell, is an electronic component that generates electricity when exposed to photons. When exposed to photons. Okay, அப்போ பாருங்க, இப்போ சோலார் பேனல்ங்கிறது என்னதுன்னா, it is a package of a photovoltaic cell. அப்படின்னா இன்சைட் தட் சோலார் பேனலுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிலிக்கான் இருக்கும். அந்த போட்டோவால்டிக் செல்லுங்கிறது வந்து அதுக்குள்ள வந்து சிலிக்கான் இருக்கும். அந்த சிலிக்கான்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் இட் செல்ஃப் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட். சிலிக்கான்ல என்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? நியூட்ரான் will act as நியூட்ரான், அது வந்து நியூட்ரலாக ஆக்ட் ஆகும். புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டு இது இருக்கும். சரிங்களா? நம்ம அதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்டர்ப் பண்ணால் என்னது, ஒரு ஏதாச்சும் ஒரு எனர்ஜி, ஏதாச்சும் ஒரு ஹீட்டு அல்லது ஏதாச்சும் ஒரு இதை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, போத் வில் கெட் மூவ். புரோட்டானும் மூவ் ஆகும், எலக்ட்ரானும் மூவ் ஆகும். சரிங்களா? ரெண்டு மூவ் ஆகும் போது தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் போட்டோவால்டிக் செல். போட்டோவால்டிக் செல் இஸ் நத்திங் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இருக்கும். சிலிக்கானுக்குள்ள என்ன இருக்கும்னா 3 இருக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரான், another one is proton, another one is நியூட்ரான். எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, புரோட்டான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, எலக்ட்ரானில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நியூட்ரான் வந்து நியூட்ரலாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்டா, இப்போ ரெண்டு மூவ் ஆகும். புரோட்டானும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு மூவ் ஆகும் போது தான் என்ன ஆகுதுன்னா, we will get the electricity. That is the function of the solar panel. சரிங்களா? சோலார் பேனல் வந்து இதுதான் சோலார் பேனல் வந்து என்ன செய்யறோம், சோலார் எனர்ஜியை வாங்குறோம். வாங்கிட்டு அந்த டியூ டு தட் ஹீட்னால என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரானும் புரோட்டானும் உள்ள வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகும் போது ஃபைனல் அவுட்புட் வந்து we are getting the electricity. சரியா? அப்போ இன்புட் வந்து சோலார் எனர்ஜி, அவுட்புட் வந்து எலக்ட்ரிசிட்டி. பட் ஹியர் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுல, கலெக்டர்ல, சோலார் கலெக்டர்ல என்ன செய்யுதுன்னு பாருங்க. A solar thermal collector on the other hand collects heat by direct absorption of sunlight. இது என்ன செய்யுதுன்னா, சன்லைட் அப்படி டைரக்டா வாங்கி it consists of a collector that converts energy from sunlight into a more usable form of energy. சரியா? ஹீட்டை வாங்கி அதுல இருந்து
மோர் யூசபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாத்துது. தட் இஸ் தி சோலார் கலெக்டர். தட் இஸ் தி சோலார் கலெக்டர். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? யாருக்காவது புரியாம இருக்கா? சோலார் பேனல்னா என்ன, சோலார் கலெக்டர்னா என்னன்னு சொல்லி யாருக்காவது புரியாம இருக்கா? புரிஞ்சதா புரியலையா? அஸ்வின் அஸ்வின் சார் புரிஞ்சுது சார். ஏதாவது பதில் சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் பேசி கத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு பதில் சொல்லாம இருந்தான்னு அர்த்தம். பரத் பரத் இருக்கியா? பரத் புரிஞ்சதா? சோலார் பேனல்னா என்ன, சோலார் கலெக்டர்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சா? நிர்மல்குமார் நிர்மல்குமார் எஸ் நிர்மல்குமார் எஸ் இருக்கேன் சார். புரிஞ்சதுங்களா? சோலார் பேனல் இதெல்லாம் ஜென்ரலா உங்களுக்கு தெரிய வேண்டியது. சரிங்களா? சோலார் பேனல்னா என்ன, சோலார் கலெக்டர்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சா? எஸ் சார். சோலார் பேனல்னா என்ன சொல்லுங்க பாப்போம். இட் இஸ் ஏ போட்டோவால்டிக் செல். சரியா? அதுல வந்து என்ன இருக்கும்? சோலார் பேனல்ல என்ன இருக்கும்? சிலிக்கான் இருக்கும். சரியா? என்னடா சிலிக்கான்ல என்ன இருக்கும்? சிலிக்கான்ல என்ன இருக்கும்? நிர்மல்குமார், சிலிக்கான்ல என்ன இருக்கும்? பிசிக்ஸ் படிச்சிருக்கியா? 12th பிசிக்ஸ் படிச்சியா இல்லையா? எவ்வளவு மார்க் பிசிக்ஸ்ல? பிசிக்ஸ்ல எவ்வளவு மார்க்? ஞாபகம் இல்லை சார். 12th மார்க் உனக்கு ஞாபகத்துல இல்லையா? பிசிக்ஸ் மார்க் ஞாபகம் இல்லை சார். சரி, ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு மார்க்? மார்க் கிரேட் தான் சார், பி சார். சரி, அதான் என்ன கிரேடு? ஃபர்ஸ்ட் இயர்ல பிசிக்ஸ்ல எவ்வளவு கிரேடு? பி சார். டியா? பியா? ஆமா பி சார். எடுத்திருக்க. அப்புறம் உனக்கு சோலார் பேனல்ல என்ன இருக்குங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி சொல்லு, சிலிக்கான்ல என்ன இருக்கும் சொல்லு, நீயே சொல்லு. சிலிக்கான்ல என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்குமா? புரோட்டான் வந்து என்ன எனர்ஜி? எலக்ட்ரான். புரோட்டான் வந்து என்னதுப்பா? அதுல அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? புரோட்டான் புரோட்டான் பாசிட்டிவ் சார், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார், நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார். நியூட்ரலா இருக்கும். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து அந்த அந்த பேனல் பார்த்திருக்கியா எங்கேயாதும்? பார்த்துருக்கேன். சோலார் பேனல் எங்கேயாவது பார்த்திருக்கியா? சரியா? இப்போ வந்து நிறைய இடத்துல சோலார் பேனல் இருக்கு. சரிங்களா? ஈவன் அந்த ஸ்ட்ரீட் லைட் எரியறது கூட ஒரு சின்னதா அந்த ஸ்ட்ரீட் லைட் மேல ஒரு சின்ன பேனல் மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் தான். அந்த ஸ்ட்ரீட் லைட் எரியறதுக்கு வச்சிருக்காங்களா, அது வந்து சோலார் பேனல். ஓகே. இது அதுல வந்து என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சோலார் பேனல்ல உள்ள உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிலிக்கான் இருக்கும். அந்த அந்த மேல பேனல் மேல ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா சிலிக்கான் இருக்கும். சிலிக்கானுக்குள்ள என்ன இருக்கும்னா புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். சரியா? இப்போ வந்து சோலார் எனர்ஜி, அந்த சன்லைட் வந்து அந்த பேனல் மேல படுது. பட்டோம்னா என்ன ஆகும்? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா? டியூ டு திஸ் தட் ஹீட், அந்த ஹீட்னால என்ன ஆகும்னா புரோட்டானும் நியூட்ரானும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்போ மூவ் ஆக பாசிட்டிவ் நெகட்டிவும் சேரும் போது என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுமா? ஆமா சார். அந்த எலக்ட்ரிசிட்டி மூலமா தான் அந்த அந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து எரியுது. அதை வந்து முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. சரியா? அந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டியூ டு அந்த நைட் நேரத்தில் தேவையில் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜி வச்சு அந்த பல்ப் வந்து எரியுது. இவ்வளோதான். திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் சோலார் பேனல். ஓகே. நிர்மல் மியூட் பண்ணிக்க. பிரணவ் இருக்கியா? பிரணவ் பிரணவ் எஸ்ஆர்லாம் போட வேணாமா? பேசுங்க நீங்க. உங்களுக்கு என்னாச்சு? மைக் என்னாச்சு? மைக் ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு இயர்போன் வாங்கிக்கோங்க. அதுலயே மைக் இருக்கும். மைக் இல்லைன்னா சொல்லாதீங்க. இயர்போன்ல அந்த மைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதுல 100 ரூபாய்க்கு வாங்குற மைக்ல வந்து இயர்போன்ல வந்து மைக் கண்டிப்பா இருக்கும். ரோகேஷ் ரோகேஷ் இஸ் தேர்? லோகேஷ் இல்லமா, ரோகேஷ். ROKESH. லோகேஷ், நீ மியூட் பண்ணிக்க.
ரோகேஸ் எம். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ரோகேஸ் புரிஞ்சதா? பேனல்னா என்னன்னு புரிஞ்சா? எஸ் சார். சரி. இப்போ நீ சொல்லு. அடுத்து நான் இன்னொன்னு சொன்னோம்ல, சோலார் கலெக்டர். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். செகண்ட் யூனிட் ஃபுல்லா we are going to see and study what is solar collector. ஓகே, சோலார் கலெக்டர். சோலார் கலெக்டர்ங்கிறது என்னது? இப்போ பேனல்ங்கிறது அந்த சோலார் பேனல் என்ன செய்யுது? புரிஞ்சுது சார் நல்லா. கலெக்டர் வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து சோலார் பேனலில் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரிக் மூவ் ஆகிறதுனால, பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி மூவ் ஆகிறதுனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அதை ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்போ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து பேனல். சரியா? கலெக்டருங்கிறது அப்படி கிடையாது. கலெக்டருங்கிறது அப்படி கிடையாது. வர்ற எனர்ஜியை அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வர்ற எனர்ஜியை அப்படியே அந்த ஹீட்டை வந்து அப்படியே அந்த சன்லைட்ல இருந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர்ல ஹீட் ஆகும்ல, ஹீட் வருதுல்ல, அதை வந்து அந்த ஹீட் அந்த டியூ டு அந்த வேற ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி அதை மியூட் பண்ணிக்க. ரோகேஷ் மியூட் பண்ணிக்க. அந்த வர்ற எனர்ஜியை வந்து அந்த ஹீட் எனர்ஜி தான் வரும், சர்டன் டெம்பரேச்சர்ல வரும். சரிங்க? அந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இன்க்ரீஸ் பண்ண டெம்பரேச்சருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து டைரக்டா we can do. ஓகே, அதை தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பாருங்க. A solar thermal collector, on the other hand, collects heat by direct absorption of sunlight. It consists of a collector that converts energy from sunlight into a more suitable form of energy. சரியா? அதை அப்படியே டைரக்டா யூஸ் பண்றாங்க. சரியா? அதை தான் நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ண போறோம். அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சோலார் கலெக்டர்ஸ்ல வந்து we are having some இப்போ நம்மளுடைய சிலபஸ்ல we are having 2 types of solar collectors. அதை வந்து நம்ம வந்து we are going to see. Okay, you see here the next slide. Solar energy collection. A solar thermal collector collects heat by absorbing sunlight. Okay, it is possible to harness the energy from the sun and convert into either electricity or heat using photovoltaic or ST, that is solar thermal technology respectively. ரெண்டு டைப்பா வந்து we can by using photovoltaic as well as solar collector. சரியா? ரெண்டையும் யூஸ் பண்ணி we can convert one form to the another form. சோலார் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி அல்லது ஹீட் எனர்ஜி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Next, third point is an evacuated solar system is the most efficient and a common means of solar thermal energy generation with a rate of efficiency 70%. The rate of efficiency 70%. சரியா? இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்ம இந்த இதெல்லாம் நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல by using the solar energy, different types of green energy. Green energy என்னது? Without any pollution இல்லாம we are producing the energy, electric energy produce பண்றோம் with the help of solar energy, with the help of wind energy, with the help of geothermal energy, with the help of bioenergy, tidal energy. இந்த எனர்ஜிலாம் யூஸ் பண்ணி ஃபைனலாக வந்து என்ன செய்கிறோம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா without any pollution we are creating the energy. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஆர் கோயிங் ஆன் டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சியை வந்து கூட்டுறதுக்கு எதில் இந்த இதுலேயே இந்த க்ரீன் எனர்ஜி இருக்குல்ல, சோலார் அந்த ரினூவபிள் எனர்ஜி தான் இதெல்லாம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, இது எல்லாமே வந்து ரினூவபிள் எனர்ஜி. அப்போ பை யூசிங் தி ரினூவபிள் எனர்ஜி lot of researchers are going to improve the efficiency. Okay, by using the renewable energy, lot of researchers is going to improve the efficiency. இந்த எஃபிஷியன்சி கூட்டுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரினூவபிள் எனர்ஜினா என்னதுப்பா? என்னது? எனிஒன்? ரினூவபிள் எனர்ஜி நான் சொல்லிட்டேன். சோலார், விண்டு, ஜியோதெர்மல், டைடல், இந்த எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து ரினூவபிள் எனர்ஜி. நான் ரினூவபிள் எனர்ஜி சொல்லுங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நான் ரினூவபிள் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஷபரிசியே, பெட்ரோல். ஓகே, சபரிஷ். சரத்துக்கு இருக்கியா? சரத்துக்கே சார் கேக்குதா சார்? கேக்குதுமா. நான் ரினூவபிள் எனர்ஜிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஃபியூல் சார், பயோஃபியூல் சார். பயோஃபியூல் வந்து ரினூவபிள் எனர்ஜி. பயோகேஸ், பயோஃபியூவல் இதெல்லாம் வந்து ரினூவபிள் எனர்ஜி. சரியா? சார் டீசல் அந்த மாதிரி சார்.
டீசல், பெட்ரோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபொசைல் ஃபியூவல். இதுக்கு பேர் வந்து ஃபொசைல் ஃபியூவல். இதெல்லாம் வந்து நான் ரெனூவபிள் எனர்ஜி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். இதில் பயோ அந்த நான் ரெனூவபிள் எனர்ஜியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து மோர் எலக்ட்ரிசிட்டி வி ஆர் ப்ரொடியூசிங் வித் நான் ரெனூவபிள் எனர்ஜி ஒன்லி. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதே மாதிரி நெய்வேலியில் என்ன இருக்கு? தெர்மல் பவர் பிளான்ட் எங்க? நிலக்கரி சுரங்கம். தெர்மல் பவர் பிளான்ட் எங்க இருக்கு? சபரி சொல்லுங்க, தெர்மல் பவர் பிளான்ட் எங்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல? சார் கூடங்குளம் சார். கூடங்குளம் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட். சரிங்களா? தெர்மல் பவர் பிளான்ட் வந்து தூத்துக்குடியில இருக்குது. கூடங்குளம் வந்து இட் இஸ் நியர் கன்னியாகுமரி. சரியா? நாகர்கோவிலுக்கு பக்கத்துல இருக்குது. அது அங்கே வந்து வித் ஹெல்ப் ஆஃப் நியூக்ளியர் யுரேனியம், அதுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து யுரேனியம் யூஸ் பண்றாங்க. யுரேனியம் யூஸ் பண்ணி அதான் நியூக்ளியருங்கிறது என்னது? யுரேனியம் தான். யுரேனியம் யூஸ் பண்ணி தேர் ப்ரொடியூசிங் தி எலக்ட்ரிசிட்டி. சரியா? அது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட். ரெண்டாச்சா? அடுத்து நெய்வேலியில் வந்து நிலக்கரி, கோல். சரியா? கோலை யூஸ் பண்றாங்க. கோலை யூஸ் பண்ணி தேர் ப்ரொடியூசிங் தி எலக்ட்ரிசிட்டி இன் தி நெய்வேலி. சரியா? நெய்வேலியில் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்து ரினியூவபிள் எனர்ஜி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. இதுல வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல என்னப்பா யூஸ் பண்றாங்க? அதுல யுரேனியம் சொன்னோம், இதுல வந்து கோல் சொன்னோம். நெய்வேலியில தெர்மல் பவர் பிளான்ட்ல என்ன யூஸ் பண்றாங்க? டீசல். சரியா? டீசல் இன்ஜின் யூஸ் பண்றாங்க. டீசல் யூஸ் பண்ணி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மோர் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எமிட் ஆகும். சரியா? இட் இஸ் வெரி இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஹியூமனுக்கு வந்து ஹியூமனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இது நான் ரெனூவபிள் எனர்ஜி இதெல்லாம் அந்த அதனது தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதெல்லாம் வந்து நான் ரெனூவபிள் எனர்ஜில வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹியூமன். ஓகே, அதனால தான் என்ன செய்யறோம்னா வி ஆர் கோயிங் ஃபார் தி ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜி என்னெல்லாம் சொன்னேன்? இது சோலாரு, விண்டு, ஜியோ தெர்மல் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, எக்ஸெட்ரா நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி. இதுல வந்து மோஸ்ட்லி இன் அவர் கண்ட்ரி வி ஆர் யூசிங் சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி. இது ரெண்டுல இருந்து தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இது எடுக்கிறாங்க, எனர்ஜி எடுத்து கன்வெர்ட்டிங் தட் ஒன் இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி. சரியா? மீதிலலாம் அவ்வளோ எடுக்க முடியாது, நம்ம நிறைய எடுக்க முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இன் அவர் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜிலேருந்து தான் நிறைய பவர் எடுத்து அதுல இருந்து நமக்கு வந்து இன்புட் வந்து சோலார் எனர்ஜி எடுக்கிறாங்க, அவுட்புட் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து விண்ட் எனர்ஜி இன் அவர் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் சோலார் எனர்ஜி, அடுத்து செகண்ட் வந்து விண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் தான் மீதி உள்ள எனர்ஜிலாம் எடுத்து யூஸ் பண்றாங்க. சரியா? இதெல்லாம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு கீழே வருது. ஓகே, மியூட் பண்ணிக்க சபரிஷ், மியூட் பண்ணிக்க. இங்க பாருங்க, an evacuated solar system is the most efficient and a common means of solar thermal energy generation with a rate of efficiency 70%. சரியா? next point, solar thermal energy collector. Solar thermal energy collector is an equipment in which solar energy is collected by absorbing the radiation in an absorber and then transferring to a fluid. There are two types of collectors. சரியா? இப்போ இதில் வந்து பாருங்க, here you see this diagram. This is the flow schematic diagram for solar collector. Okay, solar collectorல we are having two types. One is non-concentrating collector, another one is concentrating collector. In non-concentrating collector we are having two types. One is flat plate collector, another one is evacuated tube collector. சரி, அப்போ in evacuated tube collector we are having two types. One is direct flow evacuated tube collector, another one is heat pipe evacuated tube collector. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது? நான் கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ். சரியா? நான் கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ஃபிளாட் பிளேட் கலெக்டர், அனதர் ஒன் இஸ் எவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர். சரியா? எவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர்ல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் ஃப்ளோ எவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர், அனதர் ஒன் இஸ் ஹீட் பைப் எவாக்குவேட்டட் டியூப் கலெக்டர். அடுத்து இங்கே வந்து பாருங்க, கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ். கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. ஒன்று வந்து சிபிசி, அடுத்து வந்து பேரபோலிக் டிஷ்,
சிபிசின்னா என்னதுன்னா இங்கே வந்து இப்போ கீழே பாருங்க, காம்பவுண்ட் பேரபாலிக் கலெக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரபாலிக் டிஷ். அடுத்து வந்து பேரபாலிக் ட்ரஃப். அடுத்து வந்து சோலார் டவர். இதில் பேரபாலிக் ட்ரஃபில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. எஸ்ஏஎஃப்னா சிந்தட்டிக் அரோமேட்டிக் ஃப்ளூயிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோல்டன் சால்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜினா டைரக்ட் ஸ்டீம் ஜெனரேஷன். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் தி சோலார் கலெக்டர். தீஸ் ஆர் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் தி சோலார் கலெக்டர். இதில் வந்து நம்ம வந்து மெயினாக 2 as our syllabus we are having 2 types of collector. One is flat plate collector, another one is concentrating collector. 2 டைப் இருக்கு. அதை வந்து we are going to see one by one. First we can see what is a flat plate collector. Okay, you see here. First we can see what is flat plate collector. It has no optical concentrator. Here the collector area and the absorber area are numerically same. The efficiency of flat plate collector is low and temperature of working fluid can be raised only up to 100 degrees centigrade. சரியா? By using this flat plate collector, maximum temperature we will get only 100 degrees centigrade. சரியா? அதுக்கு மேல நமக்கு கிடைக்காது. பிலோ 100 டிகிரி சென்டிகிரேட் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னா we have to go for the 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஒரு லிக்விடை வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னா we can go for flat plate collector. We can go for flat plate collector. You see here, this is the schematic diagram of a flat plate collector. சரி, அந்த டயக்ராம் நல்லா பாருங்க. இது வந்து இந்த கிராஸ் அந்த அந்த கலெக்டரை வந்து கிராஸ் செக்ஷன் அந்த கட் பண்ணி அதனுடைய கிராஸ் செக்ஷனை காட்டியிருக்காங்க. சரியா? this is the you consider this one as the இது வந்து ஃப்ரண்ட் வியூ வச்சுக்க. ஃப்ரண்ட் வியூல கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி காட்டியிருக்காங்க. இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் ஃபிளாட் பிளேட் கலெக்டர். இது வந்து அந்த சைடு வியூ. சரியா? This is the side view of the flat plate collector. This is the isometric view and here you are having a front view. சரியா? இப்போ இதில் வந்து பாருங்க, இதில் வந்து இப்போ I will tell how it is working. Okay, you see here. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா solar beam radiation and 2 radiation இருக்கு. 2 types of radiations are there. One is beam radiation, another one is diffuse radiation. அந்த 2 ரேடியேஷன் எங்கே மேலே இது மேலே படுது, இதில் அந்த கலெக்டர் மேலே படுது. இப்போ கலெக்டரில் இந்த சோலார் கலெக்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. வாட் ஆர் ஆல் தி பார்ட்ஸ் வி ஆர் ஹேவிங் இன் திஸ் சோலார் கலெக்டர். இந்த மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இது வந்து அப்சார்பர் பிளேட். சரியா? அந்த அப்சார்பர் பிளேட்டுக்கு கீழே வி ஆர் ஹேவிங் பைப் ஃபார் ஃப்ளூயிட் பாசேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியே இருக்கு இந்த போர்ஷன் வந்து தெர்மல் இன்சுலேஷன். சரியா? இப்போ வந்து பாருங்க, இப்போ மேலே வந்து என்ன இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் கவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சார்பர் இருக்கு. அந்த அப்சார்பரோட இந்த இது வந்து என்னதுன்னா பைப் ஃபார் ஃப்ளூயிட் பாசேஜ். சரியா? இந்த பைப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த கலெக்டர்ல வந்து பைப் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளூயிட் வந்து இன் ஆகுது, அடுத்த சைடு வந்து அவுட் ஆகுது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பைப் இந்த நம்ம தான் அந்த ஃப்ளூயிட் வந்து பாஸ் பண்றோம். இதில் வந்து 2 டைப்பா நம்ம 2 இதை பாஸ் பண்ணலாம். ஒன் இஸ் ஃப்ளூயிட், அனதர் ஒன் இஸ் ஏர். 2 இது நமக்கு என்ன அவுட்புட் நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு 100, நான் என்ன சொன்னேன், இந்த ஃபிளாட் பிளேட் கலெக்டர்ல we will get only below 100 டிகிரி சென்டிகிரேட். அந்த டெம்பரேச்சர்ல தான் நமக்கு வந்து லிக்விட் வந்து கிடைக்கும். சரியா? அது ஏராக இருந்தாலும் சரி 100 டிகிரி சென்டிகிரேட்ல தான் வந்து we will get the அவுட்புட். அப்போ நமக்கு ஒரு அவுட்புட் வந்து ஒரு 90 டிகிரி சென்டிகிரேட்ல நமக்கு வேணும் அப்படின்னா எதர் லிக்விட் ஆர் ஏர். சரியா? நம்ம இதில் வந்து பாஸ் பண்ணணும். இதில் பாஸ் பண்ணும் போது இதில் வந்து இப்படி பாஸ் ஆகி டியூ டு திஸ் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பாருங்க, சோலார் ரேடியேஷன் வந்து இதில் இந்த அப்சார்பர் மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கு. இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரில் பட்டு இந்த அப்சார்பரில் படுது. சரி, அந்த அப்சார்பர் வந்து இட் இஸ் ஏ பிளாக் பிளேட். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும், ஒரு பிளாக் கலர் பிளேட்டு. பிளாக் கலர் வந்து எப்பவுமே மோர் இட் வில் அட்ராக்ட் மோர் ஹீட். சரியா? அந்த பிளாக் கலர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எப்பயுமே பிளாக் கலர் வந்து இப்போ இதில் வந்து ஒரு சர்டன் டிகிரி 60 டிகிரியில் வந்து இதில் வந்து படுது அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் தி ஹீட். அந்த படுற ரேடியேஷன் ஒரு ஹீட்டை வந்து இட் வில் இன்க்ரீஸ் டு தி சர்டன் டெம்பரேச்சர். சரியா? அப்போ இந்த அப்சார்பருக்கு கீழே வி ஆர் ஹேவிங் திஸ் இந்த டியூப் இருக்குது. இந்த டியூப் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. சரியா? அதனுடைய சைடு வியூ தான் நான் காட்டியிருக்கேன்.
அப்போ என்ன ஆகும்னா இந்த டியூப் வந்து இதோட வந்து வெல்டு அல்லது சால்டரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்சார்பரில் இந்த டியூப்ஸை வந்து வெல்டு அல்லது சால்டரிங் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஹீட் வந்து அப்சார்பரில் படுது, பட்டு இந்த முதல்ல இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரில் படுது, பட்டு இந்த அப்சார்பரில் படுது, பட்டு இந்த டியூப்ல படும் போது உள்ள ஃப்ளூயிட் வந்து ஹீட் ஆகும் டு தி செர்டைன் டெம்பரேச்சர். சரியா, 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே ஹீட் பண்ண முடியாது, அதுக்குள்ள ஹீட் ஆகும். சரிங்களா, அந்த 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்குள்ள ஹீட் ஆகும். சரியா, அதை தான் நம்ம வந்து வெளியே வந்து அவுட்புட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ ஒரு 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 ஹீட் வாட்டர் ஒரு 90 டிகிரி சென்டிகிரேட் நமக்கு தேவை அப்படின்னா, பை வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃப்ளாட் பிளேட் கலெக்டர் வி கேன் டேக் தி 90 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் வந்து வாட்டரை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இதில் வந்து பாருங்க, மேலே வந்து வி ஆர் ஹேவிங் கவர், இதை வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரியா, அது எதுக்கு இந்த கவரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹீட்டை வந்து இப்போ நமக்கு எவ்வளோ ஹீட் கிடைக்குதோ, இப்போ இந்த சோலார் ரேடியேஷன்லேருந்து எவ்வளோ ஹீட் கிடைக்குதோ அந்த ஹீட் லாஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து 60 டிகிரி கிடைக்குதுன்னா அந்த 60 டிகிரி இந்த மேலே இந்த கவர், இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இல்லாட்டி என்ன ஆகும்னா வெளியே போயிடும். இதில் இந்த 60 டிகிரி வந்து இதில் பட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் வந்து வெளியே போயிடும். அது இந்த ஹீட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வி ஆர் யூசிங் தி டிரான்ஸ்பரண்ட் கவர் ஆன் தி டாப் ஆஃப் தி திஸ் ஃபிளாட் பிளேட் கலெக்டர். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, இந்த ஹீட் இதில் பட்டு இங்கே இந்த டியூ டு திஸ் அப்சார்பர், இந்த அப்சார்பர்னால அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதனோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்சார்பரில் பட்டு. இந்த இடத்துல வந்து இந்த கீழே இந்த 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 இடத்துல இந்த டியூப்ஸில் ஃபுல்லாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து வெளியே போயிடக்கூடாது. அதுக்கு தான் வி ஆர் யூசிங் தி இன்சுலேஷன். அந்த இன்சுலேஷன் அது டியூ டு தட் இன்சுலேஷன் இட் வில் நாட் லீவ் தி ஹீட். அதனது கண்டக்ஷனை வந்து வெளியே வந்து அனுப்பாது. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, கண்டக்ஷன் இருக்குது, அஸ் வெல் அஸ் எவாப்ரேஷன் இருக்குது, ரேடியேஷன் இருக்குது. அதை வந்து வெளியே போகாமல் சீல் பண்ணுறதுக்கு வி ஆர் யூசிங் டிரான்ஸ்பரண்ட் கவர். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் டியூ டு தட் ஹீட்னால கண்டக்ஷன் உண்டாகுது. அந்த கண்டக்ஷனை வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு வி ஆர் யூசிங் தி தெர்மல் இன்சுலேஷன். தட்ஸ் ஆல். இப்போ இன்லெட் வந்து ஒரு சர்டைன் அந்த ரூம் டெம்பரேச்சரில் வாட்டரை உள்ளே விடுறீங்க. அந்த டியூ டு திஸ் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் அந்த அப்சார்பரில் பட்டு அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 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 ஃப்ளூயிடுக்குள்ள டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, இன்க்ரீஸ் ஆகி நமக்கு என்ன தேவையோ அதுக்கான அவுட்புட் வந்து வெளியே வந்துடும். யூ சி திஸ் ஒன் இஸ் தி ஃப்ளாட் பிளேட் கலெக்டருக்குள்ள 3D வியூ. இது வந்து சைடு வியூவில் நல்லா இருக்குன்னு பார்த்துக்குங்க. Now let us see one by one. ஓகே, ஃபர்ஸ்ட் இது அதில் வந்து மொத்தம் அஞ்சு எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பார்ட்ஸ் இருக்குது. மெயின் பார்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் கவர், அப்சார்பர் பிளேட், பைப் ஃபார் ஃப்ளூயிட் பேசேஜ், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் தெர்மல் இன்சுலேஷன். ஃபர்ஸ்ட் அப்சார்பர் பிளேட்டை பற்றி சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் ஆஃப் காப்பர், ஸ்டீல் ஆர் அலுமினியம் and having black surface. The thickness of the metal sheet ranges from 0.5 to 1 mm. அடுத்து பாருங்க டியூப்ஸ், தே ஆர் சால்டர்ட். நான் சொன்னோம்ல இந்த டியூப்ஸ் வந்து அதில் வந்து சால்டர் ஆல் வெல்டு பண்ணியிருப்பாங்க. இந்த அப்சார்பரில் வந்து சால்டரிங் பண்ணியிருப்பாங்க, அப்படி வெல்டு பண்ணியிருப்பாங்க, அப்படியே சேர்த்து வெல்டு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதனால தான் அந்த அப்சார்பரில் உள்ள ஹீட்டை அப்படியே அந்த இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன அந்த வர்ற ஹீட்டை வந்து அப்சார்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதில் எவ்வளோ இருக்குதோ அது அப்படியே அந்த 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 பைப்புக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த உள்ள ஃபியூலை வந்து அந்த லிக்விடை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஓகே, they are soldered to the absorber plate. Water flowing through these tubes takes away the heat from the absorber plate. The diameter of tubes is around 1.25 cm, while that of the header pipe which leads water in and out of the collector and distributes it to absorber tubes is 2.5 cm. அடுத்து வந்து transparent glass sheet of 5 mm thickness is provided as the cover plate. இங்கே டிரான்ஸ்பரண்ட், இங்கே பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஷீட் இந்த இதுக்கு கீழே வைப்பாங்க. அப்சார்பர் பிளேட்டுக்கு கீழே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஷீட் ஒன்று வைப்பாங்க. இந்த அப்சார்பர் பிளேட் இருக்குல்ல, இதுக்கு கீழே they will keep one transparent glass sheet. அது வந்து அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 mm thickness is provided as the cover plate. It reduces convection heat losses. அப்போ இங்கே பாருங்க, டியூ டு தட் ஹீட், அந்த சோலார் எனர்ஜி இந்த ஹீட் படுதில்ல, இந்த ஹீட் பட்டு இது வந்து உள்ள இந்த இடத்துல வந்து ஹீட் இருக்கும், இது வந்து வெளியே போயிடக்கூடாது. அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் ஷீட்
இது வந்து அப்சார்பர் பிளேட்டா? சரி கிளாஸ் ஷீட். இதுதான் கிளாஸ் ஷீட்ப்பா. இந்த மேலே இருக்குல்ல, இந்த டாட்டர் லைனில் இருக்குல்ல, இதான் வந்து கிளாஸ் ஷீட், டிரான்ஸ்பரண்ட் கவருங்களாங்களா, தட் இஸ் தி கிளாஸ் ஷீட். சரியா? இப்போ அது வந்து அதனுடைய திக்னஸ் வந்து 5 mm thickness is provided as the cover plate. It reduces convection heat loss. சரியா? convection heat loss through a stagnant air layer between the absorber plate and the glass. சரி, அந்த அப்சார்பர் பிளேட்டுக்கும் அந்த கிளாஸுக்கும் இடையில உள்ள ஹீட், இந்த அப்சார்பர் பிளேட்டுக்கும் இந்த கிளாஸுக்கும் இடையில உள்ள ஹீட் வந்து லாஸ் ஆயிடக்கூடாது. சரிங்களா? வெளியே போயிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த அந்த இந்த அந்த அப்சார்பர் பிளேட் வந்து இட் இஸ் ஏ கிளாஸ் பிளேட். அதை வந்து மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு மூடி டைட்டாக வச்சுருவாங்க. அந்த ஹீட்டை வந்து வெளியே போகாமல் தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சரியா? radiation loss are also reduced, and the spectacular transmissibility of glass is such that it transparent to short wave radiation, nearly opaque to long wave thermal radiation emitted by inner collector walls and absorbing plate. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 8 cm thickness is provided at the bottom and on the sides in order to minimize the heat loss. சரியா? இப்போ ரெண்டு இது, இந்த இன்சுலேஷனும் என்ன செய்யுதுன்னா ஹீட் லாஸ் வெளியே வந்து ஹீட் லாஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸ் ஷீட்டும் அதே மாதிரி தான், அந்த மேலே இருக்க ஹீட்டை வந்து லாஸ் பண்ணாமல், இது வந்து அந்த அப்சார்பருக்கும் இன்சுலேஷனுக்கும் இடையில உள்ள ஹீட்டை வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேறு யூஸிங் இன்சுலேஷன். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்சார்பருக்கும் கிளாஸ் ஷீட்டுக்கும் இடையில உள்ள ஹீட்டை வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு we are using the glass sheet over the collector. நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர். இப்போ இது வந்து ஹோல் யூனிட் இருக்குல்ல, இந்த ஹோல் யூனிட்டும் ஒரு கண்டெய்னரில் இருக்கும். இதான் வந்து கண்டெய்னர். நம்ம இப்போ படித்தது வந்து உள்ளதை தான் படிச்சிருக்கோம். இந்த வெளியே உள்ளது வந்து கண்டெய்னர். சரியா? வெளியே உள்ளது வந்து கண்டெய்னர். கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து இந்த 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 5 பார்ட்ஸ் 4 பார்ட்ஸும் இருக்கும். இந்த 4 பார்ட்ஸும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். சரியா? வெளியே அந்த கண்டெய்னருங்கிறது திஸ் டயக்ராம், திஸ் இஸ் தி கண்டெய்னர். இந்த வெளியே இந்த ஒரு கவர் மாதிரி இருக்குல்ல, திஸ் இஸ் தி கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா the commercial available collector have a face area of 2 meters square. The whole assembly is fixed on a supporting structure that is installed on a tilted position as a suitable angle facing south in northern hemisphere. For the whole year, the optimum tilt angle of collector is equal to the latitude of this location. During winter, the tilt angle is kept 10 to 15 degree more than the latitude of the location. While in summer la vandu pathina it should be 10 to 15 less than the latitude. Okay, புரிஞ்சதா? அந்த 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 ஃபுல் அந்த அந்த சோலார் கலெக்டர் வந்து இந்த ஆங்கிளில் விண்டரில் வந்து they will keep it in this angle 10 to 15 degree and in summer they will keep it in அந்த லேட்டிடியூட்லேருந்து less than 10 to 15 degree இதை வந்து டில்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. Next one is advantages of a flat plate collector. Here we are having some 5 advantages. One is observe direct, diffuse and reflected components of solar radiation. Second one is fixed in tilt and orientation, thus there is no need of tracking the sun. சரியா? அந்த நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்து டில்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஈஸி டு மேக் அண்ட் ஆர் லோ இன் காஸ்ட் வந்து லெஸ்ஸு, have a comparatively low maintenance cost and long life. Have comparatively low maintenance cost and long life. Then fifth advantage is operate at comparatively high efficiency. These are all the 5 advantages of a flat plate collector. Okay, in the next class we can see the concentrating type solar collector.